வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் யூனிட் வைஸாக பார்க்க போகிறோம். அதுக்காக சார் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பேப்பரில் இடம்பெறக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சார் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஒரு கொஸ்டின் பேப்பரில் எப்படினாலும் டிஃபரன்ஷியேட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்துடும், யூசஸ், அப்புறம் ஐசோ கொஸ்டின், ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ், அப்புறம் ஒய் அப்படின்ற கொஸ்டின்ஸ், நேமிங் ரியாக்ஷன், டிஃபைன் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பிளைன் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் நமக்கு வந்தே தீரும். அதனால தான் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் சார் போடுறேன். இந்த மற்ற சேனல் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் படிங்க, டாப் 15 கொஸ்டின்ஸ் படிங்க, இது மட்டும் போதும், கடைசி நேரத்தை இதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம படிக்க சிரமப்படக்கூடிய பசங்களும் மார்க் எடுக்கிற வகையில் இந்த வீடியோவை சார் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ படிக்க சிரமப்படுற பசங்க இந்த கேட்டகரி இருக்கிற கொஸ்டின்ஸை யூனிட் வைஸாக நீங்கள் பார்ட்டாக பிரித்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் 50+ மார்க்கே எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்காக நான் இங்கே ஒவ்வொரு யூனிட் வைஸ்லையும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் கொஸ்டினை வந்து சார் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியேட் அப்படின்ற கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அப்போ யூனிட் வைஸாக பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1, வால்யூம் 2 அது ரெண்டுலேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு லெசன்லையும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற பார்த்து குறித்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் 50+ வாங்க முடியும். ஸோ யூனிட் 1ல் என்ன இருக்குன்னு பாருங்கள். யூனிட் 4 நான் மெல்ல ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துட்டே வாங்க. யூனிட் 7லலாம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. அப்படி நான் எங்கே வந்துட்டேன் அப்படின்னா செகண்ட் வால்யூம் வந்துட்டேன். யூனிட் 12 போட்டிருக்கேன். யூனிட் 13 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோப்பீன்லாம் ஈஸியாக ஒரு டெஸ்ட் எதுனா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் 1 பியூட்டைனையும் 2 பியூட்டைனையும் எப்படி டிஃபரெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு 13ல் இருக்கிற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அப்புறம் யூனிட் 14ல் இருக்குது பாருங்கள், கம்பேர் SN1 SN2 ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம். சார் கொஸ்டின் நம்பர் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன நீங்கள் பார்க்க பரிச்சயம்லாம் போயிடும். அதனால தான் சார் என்ன அப்படிங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டர்ன்லேயே அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்தெந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்றத எழுதி கொடுத்துருக்கேன். யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அதிகப்படியான டிஃபரன்ஷியல் கொஸ்டினே இருக்குது. ஸோ பிஓடினா என்ன, சிஓடினா என்ன, அப்புறம் டீக்ரேடபிள் நான் டிகிரேடபிள் பொலிட்டன்னா என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாசிக்கல் ஸ்மாக், போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படிலாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 15 கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுத்துங்க. ஸோ யூனிட் 10லேயும் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் த பாண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பெரிலியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு, எக்ஸ்பிளைன் பாண்ட் ஃபார்மேஷன் இன் எத்திலின் அண்ட் அசிட்டிலின், இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களா. அடுத்த கொஸ்டின் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா யூசஸ் கொஸ்டின்ஸ், அந்த கேட்டகரியில் சார் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நமக்கு இந்த யூசஸ் கொஸ்டினும் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இதுலேயே நான் யூனிட் வைஸாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மினிமம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எல்லா யூனிட்லேயுமே யூசஸ் இருக்க போகிறதில்ல. யூனிட் 4லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் அது. ஸோ யூனிட் 4ல் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. யூனிட் 5ல் கொடுத்துருக்கேன். யூனிட் 13 இருக்குது, யூனிட் 14 இருக்குது. நம்ம கொஸ்டின் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகும். அதனால் பார்த்துக்கோங்க, என்னென்னு பார்த்து நோட் பண்ணி வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. அதனால தான் உங்களுக்கு மெல்ல நான் சொல்லிட்டு போகிறேன். அதனால் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ நம்ம யூசஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 13, யூனிட் 14 இதில் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதனால் அட்டென்ஷன் பண்ணி படிச்சுக்கந்தாங்களா. அடுத்து இன்டர்வியூல இருக்குது. நான் முதல் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா புக் பேக்கை தான் முதல் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மட்டும் படிச்சுட்டே வாங்க. மினிமம் அதாவது கொஞ்சம் சுமாராக படிக்கிற பசங்க கூட, அதாவது படிக்க சிரமப்படக்கூடிய பசங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல மார்க்கு எடுக்க முடியும் தங்கங்களா. அதனால் சாரை வந்து சொல்கிறத கேட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஏன்னா டேட் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக படித்து எதை படிச்சிருக்கோம் படிக்கலை அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டகரி ஐசோ கொஸ்டின்ஸ். எல்லாம் நினச்சிப்பீங்கன்னா ஐசோ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒன்றில் இந்த ஐசோ எலக்ட்ரானிக்ஸு, அதே மாதிரி ஐசோடோப்பு, அதே மாதிரி நம்ம யூனிட் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் நிறைய ஐசோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஐசோ தெர்மல் ப்ராசஸ், ஐசோ கோரிக் ப்ராசஸ், ஐசோ பாரிக் ப்ராசஸ் அப்படின்றதுலாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி யூனிட் 9ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோ டோனிக் சொல்யூஷன் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரியா? அடுத்து யூனிட் 11ல் அந்த ஐசோமஸ் கொஸ்டின், ஐசோமெரிசம் கொஸ்டின் திரும்ப வரதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்துட்டே வாங்க. யூனிட் 14லேயும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பாசிபிள் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. இதையும் படித்து என்ன பண்ணுங்கள், ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து ஈக்குவேஷன் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரியா? அப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸை தான் சார் இங்கே கொடுத்துருக்கேன்.
ஸோ ஏதாவது ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கண்டிப்பாக கொஸ்டின் வந்தே தீரும். ஸோ அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுவும் ஒரு மினிமம் கொஸ்டின் தான் இருக்கும். அதே மாதிரி இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூனிட் வைஸாக எடுத்து போட்டிருக்கேன். யூனிட் 4ல் என்ன அப்படின்னா அந்த ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் யூசிங் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து என்னன்னா யூனிட் 4ல் இருக்குது. யூனிட் 5ல் ரிப்பீட்டடாக கேட்க கொஸ்டின் என்னது அது, ஹவு இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு, இதெல்லாம் எழுதி பார்த்துக்கணும் கண்டிஷனோட. சரியா? அடுத்து யூனிட் 13 பாருங்க. அதில் வந்து நமக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது. ஆர்கானிக்கில் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ யூனிட் 13ல் புக் பேக் என்னென்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 14ல் இந்த ப்ரிப்பரேஷன் கொஸ்டினை மட்டும் படித்து எழுதி பார்த்துக்கோங்க, நம்ம ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். அடுத்து யூனிட் 14ல் அதே மாதிரி ஒரு காம்பவுண்டை கொடுத்து இன்னொரு காம்பவுண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா கொஸ்டினுமே புக் பேக்கில் கொஸ்டின் தான். நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் புக்கை எடுத்து அந்த புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். தயவு செய்து இந்த ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் அந்த யூனிட் 13 யூனிட் 14ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து எழுதி பார்த்துருங்க. இதில் அந்த 14ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். டிடிடி, குளோரோஃபார்ம், பைஃபினைல், அப்புறம் குளோரோபிக்ரின், ஃப்ரியான் 1-2 இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அதனால் தனி கவனம் கொடுத்து என்ன பண்ணுங்க படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா ஒய் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது ரீசனிங் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ஒய் அப்படின்னு கேட்குற கொஸ்டின். ஆனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதையும் நம்ம அதிக கவனம் கொடுத்து படிக்கணும். இது ஏன்னா ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையாவே இருக்குது. யூனிட் இதுவும் ரேர்லி அங்கங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் தான் சார் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ புக் பேக்கில் யூனிட் 3ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்க. இதை தான் சொன்னேன். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஒய் ஹாலஜன் ஆக்டஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஏன் அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து ஒரு லைன் 2 லைன் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 மார்க்கோ 3 மார்க்கோ வாங்க முடியும். அது என்னமோ நினச்சிட்டு இருக்காதிங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரித்து படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி படிக்க முடியும். சும்மா திரும்ப திரும்ப படித்து அந்த முதல் பாடத்திலிருந்தே படிக்கிறது அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது சலிப்பை தான் ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் நிறையா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரிச்சிடணும். ஸோ மொத்த பாடத்தையும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாப்பிக்கில் பிரித்து சின்னதாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க ஓவராலாக. அப்போ நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ரைட். நான் திரும்ப சொல்கிறேன், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்ற உடன்பாடுக்கு நான் எப்பவுமே வரமாட்டேன். நீங்கள் நிறையா படிக்கணும். இது ரொம்ப படிக்க சிரமப்படுற பசங்க இதை படித்து நீங்கள் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கடுத்து ரிமைனிங் நீங்கள் படிங்க. அதுக்காகத்தான் அதை போட்டுட்ருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் ஸோ எக்ஸ்பிளைன் வை ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்டு வித் அ ஹாலஜன் இன் த பீரியாடிக் டேபிள், ஏன் அங்கே இல்லை அப்படின்ற கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வை இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ் ஹேவ் எ லோயர் டென்சிட்டி தேன் பேரண்ட் மெட்டல் அப்படின்ற கொஸ்டின். ஸோ பாருங்கள், இது 2 கொஸ்டின் தான் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் என்னென்னு பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா புக்கில் குறித்து வச்சுட்டு மார்க் பண்ணிட்டே வாங்க. அப்படியே ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து யூனிட் 6ல் கொஞ்சம் அதிகப்படியான கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஏன் ஸ்பெஷல் ஷூட் போட்டுக்கிறாங்க, அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரத்தில் உட்காந்து நம்ம தண்ணி குடிக்க முடியுமா ஸ்ட்ரா மூலமாக, இப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான். அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரீசனை புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 3 மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த யூனிட் 6ல் வந்து சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 2 இடத்துல சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வந்து சம்மர் சீசனில் ஏன் வந்து டயர் டியூப்பில் வந்து லெஸ்ஸர் கொஞ்சம் காற்று கம்மியாக அடிக்கணும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி சம்மர் சீசனில் அந்த கூல்ட்ரிங்க்ஸை ஏன் வந்து வாட்டருக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து ரீசனிங் கொஸ்டின், கொஸ்டினில் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 6ல் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுத்து இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸாக படிங்க. அடுத்து வந்து யூனிட் 10 எடுத்திருக்கேன் சார். ஸோ இதில் ஒய்ன்ற கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப பரிச்சயமான ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா விச் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர், சிக்மா ஆர் பை ஒய் அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுத்து படிங்க. எது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, எது ஸ்டேபிள், அவன் எதுன்னு கேட்டுட்டாலே நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு 1 மார்க் இல்லை நிச்சயம் ஒரு 1/2 மார்க்காவது கிடைக்கும். இப்போ இதில் நீங்கள் சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங் பாண்ட் எதுனாலே மினிமம் கேரண்டி 1/2 மார்க் வர்றதுக்கு. ஸோ அதனால் அவங்க எது அப்படின்ற கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா அதை நீங்கள் எழுதிட்டாலே உங்களுக்கு ஒரு 1/2 மார்க் வர்றதுக்கான 1 மார்க் வரலாம், 1/2 மார்க் வரலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஈஸியாக பிரித்து படிங்க. ஸோ யூனிட் 10ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஒய் கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு. சரியா? ரைட். அடுத்து யூனிட் 14ல் நமக்கு அந்த ஒய் அப்படின்ற டைப்பில் கொஸ்டின்ஸ் வந்து 2 தான். ஒய் குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் நாட் பாசிபிள் இன் டார்க் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். அப்புறம் ஒய் இஸ் இட் நெசசரி டு அவாய்ட் ஈவன் ட்ரேஸ் ஆஃப் மாய்ஸ்சர் டூரிங் த யூஸ் ஆஃப் கிரிக்னார் ரியேஜன். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆர்வமாக படித்து ரீசனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி யூனிட் 15ல் நமக்கு ஒன்று தான் இருக்குது. என்ன அப்படின்னா விச் இஸ் கன்சிடர்ட் டு பி எர்த்ஸ் ப்ரொடெக்டிவ் அம்பர்லா ஆஃப் ஒய்.
நான் சொல்லிட்டேன், யாருன்னு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் இருக்கும்ல, அதை தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. ஸோ எல்லாருமே ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது நேமிங் ரியாக்ஷன். உங்களுக்கு இங்கே சொல்லிக்கிறேன், நம்மளுடைய சேனலில் நம்ம இந்த 13th 14th லெசனில் இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் சாரு ஈக்குவேஷனோட எழுதி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக புக்கில் கூட எல்லாத்தையும் எடுத்து சார் எழுதியிருக்கேன். குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தேடிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு விரயமாகாது. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம் வீடியோவை பார்த்தீங்கன்னா. அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. சரிங்களா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சார் வந்து உங்களுக்கு அந்த செகண்ட் வால்யூமில், அதாவது யூனிட் 13 செகண்ட் வால்யூமில் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷனை வித் பேஜ் நம்பரோட, நீங்கள் தேட கூட சிரமப்பட வேணாம், பேஜ் நம்பரோட சார் கொடுத்துட்டேன். நீங்கள் இதுக்கு இவ்வளவு ஈஸியாக படிக்கலாம். டக்குன்னு எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அடன்னு படிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ நேமிங் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மொத்தமாக படித்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 4 நாளாக படித்து நீங்கள் அந்த ஈக்குவேஷனை எழுதி பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹாலில் அது டெலிவர் ஆகும். சரிங்களா? படித்து எழுதி பார்க்கணும். கண்டிப்பான ஒரு விஷயம், படித்து நேமிங் ரியாக்ஷனை, அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய நேம், இதெல்லாம் எழுதி பார்க்கணும். கண்டிஷன் எல்லாம் எழுதி பார்த்து நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணுறது தான் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன் சார் வீடியோ இருக்குல்ல, ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த யூனிட் 13ல் ஒரு 13 ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் சார் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 14ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொடுத்த ரியாக்ஷன் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, எனக்கு 9 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன். இதன் யூனிட் 14ல் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் சார் வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? எல்லாமே நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேமிங் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்த கேட்டகரி ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த டிஃபைன் அப்படின்ற கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டிஃபைன் போட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஸோ யூனிட் 1ல் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, யூனிட் 2ல் 1 இருக்குது. ஸோ நான் புக் பேக்கை மட்டும் தான் பற்றி பேசுகிறேன். அடுத்து யூனிட் 3ல் 3 மாடர்ன் பீரியாடிக் லா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது. யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபைன் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் நிறையாவே இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து படிங்க. டிஃபைன் த அடியபாட்டிக் ப்ராசஸ், டிஃபைன் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து படிங்க. இப்போ யூனிட் 9க்கு வாங்க. யூனிட் 9லையும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. யாருன்னா மொலாலிட்டினா என்ன, நார்மாலிட்டினா என்ன, இன்னொன்று இந்த ஐசோடோனிக் அங்கேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன் இங்கே கொடுத்துருக்கேன்னா, புக் பேக்கில் டிஃபைன் ஐசோடோனிக் சொல்யூஷன் இருக்குது. ஸோ நான் ஐசோ கேட்டகரியில் இதை கொடுத்துருக்கேன். ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி அங்கங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரே கேட்டகரியில் வரும். அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரைட்டா? அடுத்து யூனிட் 10 ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தணும். டிஃபைன் பாண்ட் ஆர்டர், டிஃபைன் ஹைபிரிடைசேஷன், டிஃபைன் சிக்மா பாண்ட், டிஃபைன் பாண்ட் எனர்ஜி. இந்த 4 கொஸ்டின் ரொம்ப முக்கியம், அதிக கவனம் செலுத்துங்க. அடுத்து யூனிட் 15ல் ஒருத்தர் தான் இருக்கார், டிஃபைன் ஸ்மாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதிகம் கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ டிஃபைன் கொஸ்டின் கம்மியாக தான் இருக்குது, 19 கொஸ்டின்குள்ளே தான் இருக்குது. படித்து பார்த்து எழுதுங்க தங்கங்களா. அடுத்து வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ எக்ஸ்பிளைன் கொஸ்டின் நம்ம தவிர்க்கவே முடியாது, அதுவும் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இடம் வரும். யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்குது, எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல் அதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. யூனிட் 4ல் 2 எக்ஸ்பிளைன் கொஸ்டின் இருக்குது. யூனிட் 5ல் அதே மாதிரி நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூனிட் 7ல் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பார்த்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனித்தனி கேட்டகரியாகவே பிரிச்சுருங்க, எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா படிங்க. சரியா? யூனிட் 8ல் ஒரு கொஸ்டின் இருக்குது, எக்ஸ்பிளைன் ஹவு வில் யூ ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். இதெல்லாம் வந்து ஈஸி கொஸ்டின் தான், படிச்சிடலாம். யூனிட் 9லையும் ஒன்று தான் இருக்குது, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தி சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. யூனிட் 10ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும், படிச்சிருங்க. அடுத்து யூனிட் 11ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் த பேப்பர் குரோமோட்டோகிராஃபி, எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் வரும். இந்த ஐசோமர்ஸ் எல்லாம் எங்கே படிச்சிருப்போம், நம்ம ஐசோ டைப் கொஸ்டினையும் படிச்சிருப்போம். ஸோ இப்படி தான் அங்கங்கே கவர் ஆகும். நீங்கள் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும், ஈஸியாக நான் வச்சுக்க முடியும், படிச்சுக்க முடியும். ஸோ யூனிட் 12ல் வந்து நமக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, எக்ஸ்பிளைன் த இண்டக்டிவ் எஃபெக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த யூனிட் 12ல் இருக்குது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் நம்ம தான் இருக்குது. அந்த எல்லா கொஸ்டினையும் படிச்சிருங்க. யூனிட் 12 ரொம்ப முக்கியம்.
இந்த கேட்டகரி வைஸில் படிக்கும்போது எக்ஸ்பிளைன் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் யூனிட் 12 இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சேங்க. சரிங்களா? ரைட். அடுத்து யூனிட் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. எக்ஸ்பிளைன் த மார்கோனிக் ரூல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ எக்ஸாமோட படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 14ல் ஒரு கொஸ்டின் இருக்குது. யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காஸ் குளோபல் வார்மிங். எக்ஸ்பிளைன் ஹவு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இஸ் காஸ்டு பை கார்பன் மோனாக்சைடு இன் அவர் பிளட், கிவ் இட்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு. சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நான் 2 வால் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாபிக் கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். இப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா கொஸ்டின் படிக்க முடியும். குறைஞ்ச டயத்தில் நீங்கள் நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மாணவ தங்கங்களா.